எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் வந்து தந்துடுறேன். சரி அச்சா, குருவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காடா. போய் தூங்கு. ஆமாடா, மாருதி இண்டோர் ஸ்டேடியம் நம்ம கிரவுண்டு பக்கத்தில். வரலடா, அங்கே போயிட்டு சொல்லு. ஏய் வேலை இருக்குடா. ஒரு நிமிஷம் இருடா. அது ஏன்டா கத்துற? வரலன்னு சொல்கிறா. சும்மா நீ முன்னாடி மாதிரி இல்லைடா. லூஸ் மாதிரி லெஃப்ட்ல எழுதுனா தானே நீ தூங்கிட்டல. தூங்கின அப்புறம் சரி மட்டும் மச்சான். ஒரு நிமிஷம் மச்சான் வரேன். ஹாய் பிரீத்தி, என்ன டல்லா இருக்க? டல்லாவா? இல்லையே. இந்த பென் உன்கிட்ட எப்படி வந்தது? இந்த பெண்ணா? இது ஏன்ட்ட தானே இருக்கு. ஏய் வந்து தோடா. இதோ வரேன் மச்சான். சரி பை பிரீத்தி. டேய் சும்மா ஷூட்டுக்கு இதழ்த்துறா. டேய் இதழ்த்துறா. ஏய் இருடா, விளையாடுற மட்டும் பாடுறா. போட மாப்பிள்ள இதை விளையாடிட்டு நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். ஏய் அதுக்கு என்ன மறைக்கிற? ஹலோ, நான் ஷரதோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. இருக்கானா? சரத் இப்போதான் இங்கே ஃபோன் எடுத்துட்டு போனா ஆண்டி. நான் அவனை கூப்பிட்டு பார்த்தேன், லைன் பிஸியா இருக்கு. அவன் யார் கூட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேணா கொண்டு கொடுக்கவா? சரி, நான் வெயிட் பண்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்கே போயிருப்பான்? நான் நல்லா இருக்கேம்மா. அன்னைக்கு இங்கே இருக்கான். சொல்லுங்கம்மா. கொடுக்குறேன் ஆண்டி. அம்மாவா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறீங்களா? அவன் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், பேச சொல்கிறேன் ஆண்டி. அம்மாவா? டே லைட் ஆஃப் பண்ணுறா. படுறா டேய். எங்கடா போச்சுது? இப்போ என்னடா தடிக்கிட்டு இருக்க? பிரீத்தி கொடுத்த கிஃப்ட்ஸ் எங்கடா? அதெல்லாம் கொண்டு கொடுத்தாச்சுடா. டேய் நல்லா யோசிச்சு சொல்ற. டேய் பிரீத்தி கொடுத்த கிஃப்ட்ஸ் எங்கடா? டேய் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏய் லூசாடா நீ. அவ கேட்டாச்சுன்னு கொடுத்தாச்சுடா. ஹலோ, நாளைக்கு காலையில் மீட் பண்ணோம் 8:30க்கு. ஓகே பாய். ஷரத், கிஃப்ட்ஸ்லாம் திரும்ப வாங்கிட்டேன். மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்றது இல்லை, கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற. நீயும் கால் பண்ண மாட்டேன்ற. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறு. நேற்று உனக்கு கால் பண்ணி வர சொன்னல, நீ பாட்டு போயிட்டு இருக்க. இரு, முன்னாடி நான் கால் பண்ண கோச்சுப்பேல, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க? நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் பண்ணணும்? நீ எதுக்கு பண்ணணுமா?
அழுத்திருச்சு. நீ Bore பாட்டு அடிச்சிட்டல? பேசிட்டே இரு, நான் கிளம்புறேன். தபார் இதான் அவன் கடைசியாக மீட் பண்ணு. ஹலோ தமிழ். ஆ டேய் இந்த சரத்டா அவ ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்றான்டா. ஏன் என்னாச்சு? இல்லடா அவன் ஏதோ ஒரு மாதிரி பேசுறான், எனக்கு தெரியல. நார்மலா அவன் கிட்ட இந்த மாதிரி பேசவே மாட்டான். ஆமாம், ஒரு 1 வீக்கை என்கிட்ட கூட அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான். ஆ, இது எனக்கு என்னமோ சரியா வரணும்னு தோணல. ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் சொன்னார் அவனை நேரில் பார்த்தா தான் எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். நான் நேரில் கூட்டு போனால் அவனுக்கு டவுட் வந்துடும். அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் ஏதாவது பண்ணலாம். சரிடா. ஓகே பை. வாடா. என்ன சேவலாம் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்காகவா? டேய் உன்னை தாண்டா கேட்டுட்டு இருக்கேன். யாரு நம்பர்னே தெரியலடா. உனக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவளை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிருக்கேன்னு. திடீர்னு கால் பண்ணிட்டு நான் எதுக்கு உனக்கு கால் பண்ணணும், நான் எதுக்கு உனக்கு பேசணும்னு கேட்குறடா அவ. முன்னெல்லாம் நான் கால் பண்ணலாம் சண்டை போடுவாடா தமிழ். என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றா, ஒரு ரீசன் கூட சொல்ல மாட்டேன்றாடா அவ. கொஞ்சம் விட்டு எனக்கு யாருன்னு கேட்டிருப்பா போல இருக்கடா அவ. முடியல தமிழ். அவ எல்லாம் எப்படி ரெடி? இந்த வீடியோவை பார்க்கும்போது ஷரத் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெரிய சைக்காட்ரிக் இல்னஸ் கிடையாது, பட் இதுக்கெலாம் காரணம் டிப்ரெஷன். அவனால் குருவோட இழப்பை தாங்க முடியல. தேர் இஸ் நோ இமீடியட் கியூர் ஃபார் திஸ். நீங்கள் தான் அவன்கிட்ட குருன்னு ஒருத்தன் இல்லை, ஷரத்து தான் நீ அப்படின்னு பொறுமையாக புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஹி வில் கம் டு அ நார்மல் ஸ்டேட். ஆனால் இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமேல் அவன் கையில் தான் இருக்கு. டேய் ஆறா. உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தது நான் தான், பேசுனது நான், லவ் பண்ணதும் நான் தான். ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? அந்த நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன்? நீங்கள் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நீ எங்கே எனக்கு கிடைக்க மாட்டேன்ற பயம் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. பயம்தான் ஒருத்தனை எப்படி வேணாலும் யோசிக்க வைக்கும். குருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்ததை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஷரத்
சொல்கிறது தவிர வேறு எனக்கு வழி தெரியல. நான் அவனோட க்ளோஸ் பண்ணுறதுனால என் மேலே யாருக்கும் சந்தேகமே வரல. இனிமேல் எனக்கு தடையே இல்லைன்ற சந்தோஷத்தை விட அவளை எப்படி லவ் பண்ண வைக்க போகிறேன்ற பயம்தான் அதிகமாச்சு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நான் மட்டும் போய் தனியாக பார்த்தேன். சொன்னேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் பண்ண கொலையை தவிர. அவர் சொன்ன மாதிரியே தமிழும் பிரீத்தியும் என்னை நம்புற அளவுக்கு குரு மாதிரியே நடித்தேன். அவனை பற்றி எல்லாத்தையும் அவனோட டைரியிலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லக், நீங்களும் அதே டாக்டர் தான் போய் பார்த்தீங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு